கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்ளணும். பைபிளில் வெற்றி அடைவதை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. வெற்றிக்கும் இதயத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. அதனால தான் வேதாகமம் இதயத்தை குறித்து அதிகமாக பேசுது. வெற்றியின் ரகசியங்கிறது இதயத்தை பொறுத்தது. நம்முடைய இதயம்தான் பண்புகளின் பட்டறை. நம்ம இதயம்தான் உண்மையான வெற்றி வாழ்க்கையை நமக்கு ஆயத்தம் பண்ணி தரக்கூடியது. இதயத்தில் காணப்படக்கூடிய பொக்கிஷங்கள் விலையேற பெற்றவை. அதனால் அவற்றை களவையிலிருந்து நாம் காப்பாற்றணும். ரொம்ப நம்முடைய இதயத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பிரியமானவர்களே, இப்போ உள்ள காலகட்டத்தில் மூளையை மனித மனம் இருக்கக்கூடிய இடமாகவும் மனித தீர்மானங்களின் மையமாகவும் நினைக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் அது அப்படியே மாற்றுது. இதயம் மட்டும்தான் மனுஷனை ஆளுகை செய்யக்கூடியது. ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடியதும் நம்முடைய இதயம் மாத்திரமே. எபிரேய மொழியில் இதயம், மனம் ஆகியவற்றுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இதயத்தை அறிவின் இருப்பிடமாகவும், உணர்வின் இருப்பிடமாகவும், சித்தத்தின் இருப்பிடமாகவும், மனசாட்சியின் இருப்பிடமாகவும் வேதாகமம் சொல்லுது. அதனால தான் உபாகமம் 8:5 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதயத்தில் ஜெபிக்கிறது, இதயத்தில் தியானிக்கிறது, இதயத்தில் வசனத்தை வைக்கிறது, இதயத்தின் வழியாக சிந்திக்கிறது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது, இதெல்லாம் இதயம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்கள், ஆசீர்வாதங்களுடைய பண்டக சாலையாக இருக்கு. மகிழ்ச்சியான இதயம், அன்புள்ள இதயம், பயமுள்ள இதயம், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இதயம், நன்மை தீமைகளை தீர்மானிக்கிற இதயம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நம்முடைய இதயத்தை பல வகைகளில் நமக்கு வேறு பிரித்து காண்பிக்குது. இதே இதயம்தான் திருக்குள்ளதாகவும் இருக்குது, மகா கேடுள்ளதாகவும் இருக்குதுன்னு சொல்லி எரேமியா 17:9 வாசிக்கிறோம். தீமைகள் புறப்படுவதும் இதயத்தில் இருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒருவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது புதிய இதயம் அவனுக்கு வழங்கப்படுது. அதில் கர்த்தருடைய கற்பனைகள் வரையப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இதயத்தின் வழியாக தேவனை துதிப்பாங்க, தேவனை தியானம் பண்ணுவாங்க, தேவனிடத்திலே ஜெபிப்பாங்க, தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வைத்து கொள்ளுவாங்க, தேவனை துதித்து பாடுவாங்க.
இதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையின் வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனாலும் பல நேரங்களில் விசுவாசிகளுடைய இதயத்திலிருந்து புறப்படக்கூடியவைகள் பழைய இதய கனிகளாக காணப்படுதே. இது நியாயமா? என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தா என்று நீதிமொழிகள் 23:26 ஆண்டவர் பேசக்கூடிய குரலை கேட்க முடியுதா? முழு இதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற முடியுதா? உங்கள் இதயம் உங்கள்கிட்ட பேசுதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து உங்கள் இதயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதா? கையளவு இதயம், கடல் போல ஆசை அப்படின்னு உலக மனிதர்கள் சொல்லுவாங்க. என் இதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் பாடுவதுண்டு. சினிமா கவிஞர்களும் கூட இதயத்தை குறித்து, மனதை குறித்து, சித்தத்தை குறித்து பாடியிருக்கிறாங்க. உங்கள் இதயம் யாரை சார்ந்து கொண்டிருக்கு? உங்கள் சுயத்தை சார்ந்து கொண்டிருக்கா? உலகத்தை சார்ந்து கொண்டிருக்கா? தேவனை சார்ந்து கொண்டிருக்கா? ஒருவேளை இது வரைக்கும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் சுயத்தை சார்ந்தோ உலகத்தை சார்ந்தோ இருக்குமானா, தயவாக இந்த காலை வேளையில் உங்கள் இதயத்தை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா காவலோடும் உங்கள் இதயத்தை காத்து கொள்ளுங்க. உங்கள் இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் அனுகிரகம் செய்வார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய இதயம் செம்மையாக இருந்தால் உங்களுடைய நினைவுகள் செம்மையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நீங்கள் தேவ கிருபையிலையும் தேவ ஆசீர்வாதத்திலையும் அதிகமாக பெருகுவீங்க. தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். மீண்டுமா சொல்கிறேன், எல்லா காவலோடும் உங்கள் இதயத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.